715 பஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. ஓடிடில தான் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த 5 படமும் ஃப்ரீயா யூடியூப்ல பார்க்குற மாதிரியே இருக்கு. இந்த 5 படத்தை எப்படி சர்ச் பண்ணணும், அதே மாதிரி இந்த 5 படத்தோட கதை என்னன்றதை சுருக்கமா சொல்றேன். எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு அதர்ம கதைகள் அப்படின்றது. இந்த படம் வந்ததே உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இது ஒரு ஆந்தாலஜி படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்துல மொத்தமா 4 கதைகள் இருக்கும். 4 கதையும் வேற வேற கதையா தான் இருக்கும். 4 கதையிலையும் காமனா பழி வாங்குறது அப்படின்ற மாதிரி ஒரு தீமை தான் மையமா வச்சிருப்பாங்க. இந்த 4 கதையை பத்தியும் நான் ஷார்ட்டா சொல்றேன். ஒரு கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு நர்ஸை காட்டுறாங்க. அம்மு அபிராமி உங்களுக்கு தெரியும்ல, அவங்க தான் அந்த கதையில பண்ணிருப்பாங்க. அது என்னன்னா ஒரு குற்றவாளி, அதாவது கிரைம்லாம் பண்ற ஒருத்தனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவன் கதையை முடிக்கிறதுக்கு நிறைய முயற்சிலாம் நடக்குது. ஆனா அம்மு அபிராமி இருக்காங்க பாத்தீங்களா, அவரை காப்பாத்துறதுக்கு நிறைய விஷயங்களை பண்றாங்க. எதுக்காக காப்பாத்திட்டு இருக்காங்க, கடைசியில என்ன நடந்ததுன்னு சொல்றது தான் அந்த கதையா இருக்கும். இன்னொன்று கதையை பொறுத்த வரைக்கும் திவ்யா துரைசாமி பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வாடகத்தாயா இருக்கணும்ன்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. வேற ஒரு கப்பல் ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால அந்த முடிவை எடுக்கிறாங்க. அந்த முடிவை எடுத்ததுனால அவங்க லைஃப்ல என்ன பிரச்சனைலாம் வந்ததுன்றது தான் அந்த கதையா இருக்கும். இன்னொன்று கதையை பொறுத்த வரைக்கும் வெற்றி பண்ணியிருப்பாரு. வெற்றியும் சாட்சியும் அந்த கதையில பண்ணியிருப்பாங்க. வீட்டை எதிர்த்து 2 பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா வெற்றியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்லைன் கேம் விளையாடுற பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிடுறாரு. எப்ப பாரு ஆன்லைன் கேம் விளையாடிட்டு இருக்காரு. அந்த கேம்னால நிறைய கடன் பட்டுறாரு. அந்த கடனை இப்ப தீக்கணும்ல, இல்லைன்னா பிரச்சனை வரும்ன்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அந்த கடனை தீக்கிறதுக்காக என்ன மாதிரியான தப்பு பண்ணாரு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் அந்த கதை. இன்னொன்று கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசான பெரியவரை காட்டுறாங்க. பீச்சில் பலூன்லாம் ஷூட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்காரு. அப்படி கடை வச்சிருக்கவர் சில பசங்களை குறி வச்சு சாவடிக்கிறாரு. எதுக்காக சாவடிக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த எல்லா கேள்விக்கான பதிலும் இந்த கதையை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ட்விஸ்ட் வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். அதனால தான் லிஸ்ட்ல இதை முதல்ல நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் உங்கள பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால கண்டிப்பா யூடியூப்ல அதர்ம கதைகள்னு சர்ச் பண்ணி இந்த படத்தை பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு ஜாக் 101 அப்படின்றது. ஆக்சுவலா இவரோட பேரு விஜய் ராகவேந்திரா அப்படின்றது. இங்க கிரைம் த்ரில்லர் படம்னாலே அருள்நிதினு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கன்னட சினிமாவை பொறுத்த வரைக்கும் கிரைம் த்ரில்லர் படம்னா இவர் தான். இவர் நடிக்கிற நிறைய படம் கிரைம் த்ரில்லர் படங்களா தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சீதாராம் பினாய் கேஸ் நம்பர்னு ஒன்னு ஃபர்ஸ்ட் பார்ட் வெளியாச்சு பாத்தீங்களா, இப்ப செகண்ட் பார்ட் வெளியே இருக்கு. அந்த படத்துல இவர் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. சரி, இந்த படத்தை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த ஜாக் 101 படம் இருக்குல்ல, யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. தந்தி ஒன்ல நீங்க தேடினீங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். சரி, இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜாக் 101 அப்படின்ற மாதிரி ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில ஒரு கப்பல் போறாங்க. அந்த கப்பலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு மாயமா மறைஞ்சிடுறாங்க. அந்த கப்பல்ல பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தங்கச்சியா இருப்பாங்க. இவருக்கும் தங்கச்சி மாதிரி தான். ஃப்ரெண்டுமே என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நானும் வெளிநாட்டுல இருக்கேன், நீ தான் மச்சான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நம்ம ஹீரோக்கும் தங்கச்சி மாதிரி தானே, அந்த தங்கச்சி காணாம போனதுக்கு என்ன காரணம்ன்றதை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி அந்த பகுதிக்கு வந்துடுறாரு. அதாவது ஒரு பர்டிகுலர் பகுதியில் தானே காணாம போயிருக்காங்க, அந்த பகுதிக்கு இவர் வந்துடுறாரு. அங்கே விசாரிக்கும் போது ஏற்கனவே நிறைய பேர் காணாம போயிருக்கிறது தெரிய வருது. அதாவது தங்கச்சியும் பாய் ஃப்ரெண்டும் மட்டும் காணாம போல, இதுக்கு முன்னாடியே நிறைய கப்பல் காணாம போயிருக்காங்கன்றது தெரிய வருது. எதனால கப்பல்லாம் காணாம போறாங்க, யாரு திட்டமிட்டு இந்த விஷயத்தை பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ விசாரணை பண்றாரு. அப்படி ஹீரோ விசாரணை பண்ணும்போது சிலர் மேல சந்தேகம்லாம் ஏற்படுது. அதே மாதிரி ஹீரோ விசாரணை பண்றதுக்காக வந்தார்ல, அப்போ ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சில முயற்சிலாம் எடுக்கிறாரு. ஆளுங்க காணாம போறதுக்கு என்ன காரணம்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே ஹீரோ வந்தாரு. கடைசியில ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையான்றத நிறைய ட்விஸ்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு சொல்லியிருப்பாங்க. சூப்பரான படம். ட்ரை பண்ணலனா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போறதும் ஒரு கன்னட படம் தான். தட்சம தட்பவ அப்படின்றது தான் இந்த படத்தோட பேரு. இந்த பேர்லயும் இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி 0 டிகிரி அப்படின்ற பேர்லயும் இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. அதாவது தமிழ் டப்பிங் பண்ணும்போது ஒவ்வொரு டைட்டில் வச்சு ஒவ்வொருத்தர் அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஈஸியா இந்த படத்தோட பேரை போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இது பாருங்க, பேர் தெரிதா, இந்த பேரை போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். மேக்னா ராஜ் தான் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. மேக்னா ராஜ் இருக்காங்கல்ல, ஸ்டார்டிங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக வராங்க. அது என்னன்னா, இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, காணாம போயிட்டாரு போல, என் ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி தான் ஒரு இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. இன்ஸ்பெக்டருமே சீரியஸா இந்த கேஸை எடுத்துக்கிறாரு.
விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க வீட்டுக்கும் போறாரு, வீட்லயும் செக்கிங்லாம் பண்றாரு. அப்படி செக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து வேற ஒரு ரூம் இருக்கு, அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல தான் ஹஸ்பண்டோட பாடி கிடைக்குது. ஒருவேளை இந்த லேடி தான் ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வந்திருக்காங்க போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாளா இந்த விஷயத்தை பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது மீதி கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல கன்னட வெர்ஷன் தான் பார்த்தேன். கன்னட வெர்ஷன்ல லாங்குவேஜ் பேரியர்லாம் கொஞ்சம் இருக்குல்ல, அதாவது இங்கிலீஷ் சப்டைட்டில் யூஸ் பண்ணி தான் பார்த்தேன். இருந்தாலுமே லாங்குவேஜ் பேரியர்லாம் இருக்கிறதுனால எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப குழப்பமா இருந்தது. கடைசி வரைக்கும் நான் தமிழ் வெர்ஷன் பார்த்தது இல்ல, ஆனா இப்ப தமிழ்லயே இருக்கு. இப்ப இல்ல, ரொம்ப நாளாவே இந்த படம் தமிழ்ல இருக்கு. இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு இந்து வதனா அப்படின்றது. இந்த படம் ஒரு தெலுங்கு படம்னு சொல்லலாம், ஹாரர் காமெடி படம்னு சொல்லலாம். இந்த படம் வந்து வெளிநாட்டு படத்தோட தழுவலா தான் இருக்கும். ஏன் தமிழ்லயே தழுவி ஒரு படத்தை எடுத்தாங்க. அந்த படம் பேரு சடனா எனக்கு ஞாபகம் வரல. இன்னும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கும். இந்த படத்தோட கதையை பத்தி சொல்றேன். பீரியாடிக் செட்டப்ல தான் இந்த படத்தோட கதை இருக்கும். அதாவது 90ஸ்ல நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருக்கும். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஆபீசர் மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. லீவ் கிடைக்குது. அந்த லீவ் கிடைக்கும் போது இவர் என்ன பண்றாருன்னா, ஒய்ஃபை பார்க்கிறதுக்காக போலான்னு நினைக்கிறாரு. என் கூட நீங்களும் வாங்கன்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு வந்துடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஒய்ஃபை பார்க்கிறதுக்காக வராரு பாத்தீங்களா. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட இருக்கிறது ஒய்ஃபு கிடையாது, பேயின்றது ஒரு ஸ்டேஜில் தெரிய வருது. அது ஹீரோக்கு புரிய மாட்டேங்குதுல்ல. எப்படியாவது ஹீரோக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சிங்க, உங்களை ஏதாவது பண்ணிடுவேன்ற மாதிரி அந்த பேய் இருக்குல்ல, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிரட்டி வைக்குது. அதை மீறியும் எப்படியாவது ஹீரோக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில ஃப்ரெண்டுக்கு பேயின்றத புரிய வச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். முடிவுல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. ஏற்கனவே இதே மாதிரி தமிழ்ல ஒரு படம் வந்திருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட் என்னன்றதை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ட்விஸ்ட் என்னன்றதை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வச்சு தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணலனா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு ராணி அப்படின்றது. இந்த படம் தெலுங்குல 2021 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் தமிழ்ல ராணின்ற பேர்லயே அவைலபிளா இருக்கு. நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ராணின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட குடும்பம் ரொம்ப வறுமையில இருக்காங்க. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்குன்னு காசே தரமாட்டாரு. எப்ப பாரு குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வராரு. அம்மாவையும் இவங்களையும் ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காரு. பாலியல் தொழிலுக்கு உன்னை தள்ளி விடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படிலாம் டார்ச்சர் பண்ற அப்பா இறந்து போயிடுறாரு. பொழைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி ராணியும் ஒவ்வொரு இடமா அலையிறாங்க. எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த பாலியல் தொழில் தான் பண்ணுன்ற மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நபர் இவங்களோட வாழ்க்கையில வராரு. இந்த ராணியும் அவரை பயங்கரமா லவ்லாம் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மையில ராணி பாலியல் தொழிலாளி கிடையாது. திட்டம் போட்டு ஒருத்தர் பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிருக்காரு. எப்படி சாமர்த்தியமா திட்டம் போட்டு பழி வாங்கினாருன்னு ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. இந்த படத்தை பாத்தீங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிரும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். வித்தியாசமா இந்த படத்தோட கதை இருக்கும். இந்த படத்தோட ரன் டைம் கூட ரொம்பவே கம்மி தான். 1.5 மணி நேரத்துக்குள்ள இந்த படத்தை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் 5 படங்களை பத்தி சொன்னேன் பாத்தீங்களா, அதுல கண்டிப்பா அதர்ம கதைகளை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா பாத்துருங்க. அதே மாதிரி கன்னட படம்னு ஒன்று சொன்னேன்ல, மேக்னா ராஜ் நடிச்சு, அந்த படமும் சூப்பர் படம். அதனால கண்டிப்பா அந்த 2 படத்தை நீங்க பாத்துருங்க. இதுல வேற என்னென்ன படம் பார்த்திருக்கீங்க, எது உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கலன்றதை சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.